ஹாய். டீலிமிட்டேஷன் எல்லை நிர்ணயம் அப்படி இல்லைன்னா தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏப்ரல் மாசத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்து அடிக்கடி நம்ம காதில் கேட்டுட்டு தான் இருக்கோம். ஏப்ரல் 16, 2026 மத்திய அரசு என்ன பண்றாங்கன்னா பார்லிமெண்ட்ல டீலிமிட்டேஷன் பில் 2026 அப்படிங்கிற ஒரு பில்லை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ அப்படி அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணோன்னே தமிழகத்தில் அதை கடுமையாக எதிர்த்தாங்க. அப்போ உள்ள முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இதை கடுமையாக எதிர்த்தாரு. ஸோ அந்த டைம்ல அவர் என்ன பண்ணாருன்னா நாமக்கல் மாவட்டத்தில் வச்சு அந்த டீலிமிட்டேஷன் அந்த பேப்பரை வந்து எரிச்சார். ஸோ இந்த வீடியோவை நம்ம எல்லாமே நியூஸ் சேனல்ஸ்ல பார்த்துருப்போம். ஆகஸ்ட் 8, 2026 தற்போதைய முதல்வரும் தாவக தலைவருமான சி ஜோசப் விஜய் தலைமையில ஒரு அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடந்துச்சு. எதுக்குன்னா இந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தமா விஷயங்களை பேசுறதுக்கான கூட்டம் வந்து நடந்துச்சு. இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்ன, ஏன் வந்து இவ்வளவு பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க, ஏன் வந்து மத்திய அரசு வந்து இதை கொண்டு வந்தாங்க, அதாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, தமிழகம் வந்து எதுக்கு இதை எதிர்க்காங்க, மொத்தத்தில் இந்த டீலிமிட்டேஷன் நல்லதா கெட்டதா, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்ன, நம்ம சட்டசபை தேர்தல் எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மொத்தம் 234 தொகுதி. இதுவே நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மொத்தம் 39 தொகுதி, புதுச்சேரி சேர்த்து மொத்தம் 40 தொகுதி. இந்த தொகுதியெல்லாம் எப்படி பிரிக்கிறாங்க, எதன் அடிப்படையில் பிரிக்கிறாங்க அப்படின்னா மக்கள் தொகை அடிப்படையில் தான் அந்த தொகுதியெல்லாம் பிரிக்கிறாங்க. மக்கள் தொகையை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா சென்சஸ் மூலமா கணக்கிடுறாங்க. ஸோ நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்ச அப்புறம் வந்து முதல் சென்சஸ் எப்போ எடுத்தாங்க அப்படின்னா 1951 எடுத்தாங்க. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் சென்சஸ் எடுப்பாங்க. அப்புறம் 1961, 71, 81, 91 அப்படின்னு சென்சஸ் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. லாஸ்டா எடுத்த சென்சஸ் எப்படின்னா 2011. 2021 ஏன் எடுக்க முடியல அப்படின்னா அந்த டைம்ல கோவிட் இருந்துச்சு. ரொம்ப சீரியஸான சிச்சுவேஷன் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கான வேலை எல்லாமே இப்போ நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு ஃபேஸா வந்து இப்போ அந்த கணக்கெடுப்பு வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ ரூல் படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சென்சஸ் முடிவில் அந்த பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கோ அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த எல்லையை வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இந்த பாப்புலேஷன் வச்சு இந்த எல்லையை நிர்ணயம் பண்ணுவாங்களே, அந்த தொகுதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்களே, இதைத்தான் நம்ம டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கான சீட்ஸ் ஓவராலா இந்தியாவில் உள்ள சீட்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 543 சீட்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த தொகுதியெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா அந்தந்த பாப்புலேஷன் கணக்குப்படி அந்த தொகுதி வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த 543 சீட்ஸ் வந்து எப்போ ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 1973 தேர்ட் டீலிமிட்டேஷன் கமிஷன் படி இந்த 543 சீட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ எதன் அடிப்படையில், அதாவது எந்த சென்சஸ் டேட்டா அடிப்படையில் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 1971 சென்சஸ் அந்த டேட்டா படி இந்த 543 சீட்ஸை ஃபிக்ஸ் பண்ணாங்க. 1952 வந்து ஒரு நேஷனல் ப்ரோக்ராம் வந்து இந்தியா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது சம்பந்தமான ஃபேமிலி பிளானிங், குடும்ப கட்டுப்பாடு சம்பந்தமா ஒரு நேஷனல் ப்ரோக்ராம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ வேர்ல்ட்லே இந்தியா தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இப்படி ஃபேமிலி பிளானிங் சம்பந்தமா ஒரு ப்ரோக்ராம் இன்ட்ரோடியூஸ் பண்றதுல. ஸோ இப்படி மத்திய அரசு இந்த ப்ரோக்ராம் இன்ட்ரோடியூஸ் பண்ணோன்னே சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா எல்லாமே இந்த மத்திய அரசு இந்த ரூலை வந்து கொஞ்சம் நல்லபடியாக ஃபாலோ பண்ணாங்க. பட் நார்த் ஸ்டேட்ஸ்ல வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு அந்த ரூல்ஸ் வந்து சரியாக ஃபாலோ பண்ணாதனால எப்பவும் போல தான் அங்கே பாப்புலேஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. 42வது அரசியலமைப்பு திருத்தம் எப்போ வந்துச்சுன்னா 1976. அப்போ உள்ள பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ இந்த 543 சீட்ஸை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி ப்ராப்ளம் வரும் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இந்த குடும்ப கட்டுப்பாடு இந்த ரூல்ஸை வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா வந்து நல்லாவே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பட் நார்த் ஸ்டேட்ஸ்ல ஃபாலோ பண்ணல. ஸோ அப்போ நார்த் ஸ்டேட்ஸ்ல பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்து நம்ம சீட்ஸை பிரிச்சோம் அப்படின்னா நார்த் ஸ்டேட்ஸ் தான் ரொம்ப சாதகமா அமைஞ்சிரும். நம்ம அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸை நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஒரு பெனால்ட்டியா அமைஞ்சிரும். ஸோ இந்த டைம்ல வந்து நம்ம இந்த சீட்ஸை ரிவைஸ் பண்ண வேண்டாம், 543 அப்படி இருக்கட்டும் சொல்லிட்டு இதை ஃப்ரீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அப்போ உள்ள பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி வந்து இப்படி ஒரு ரூலை போடுறாங்க. ஸோ எவ்வளவு நாளைக்கு ஃப்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 1976 இருந்து 2001 வரைக்கும் இது ஃப்ரீஸ்லேயே தான் இருந்துச்சு. அதாவது 543 சீட்ஸ்லேயே தான் இது ஃப்ரீஸாக இருந்துச்சு. ஸோ 2001 வந்துச்சு. அப்போ உள்ள பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் என்ன பண்றாரு அப்படின்னா இன்னும் 25 வருஷத்துக்கு இதை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம், எப்போ வந்து அந்த பாப்புலேஷனை கரெக்டாக சீரமைச்சு கொண்டு வராங்களோ அப்போ நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவர் 2001 ஒரு ரூலை கொண்டு வராரு. ஸோ 2001 இருந்து 2026 வரைக்கும் அது ஃப்ரீஸ் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ 2026 வந்துருச்சு. ஸோ ஏப்ரல் 16, 2026 தற்போதைய மத்திய அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா டீலிமிட்டேஷன் பில் 2026 அப்படின்னு ஒரு புது பில்லு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ ரூல் படி பார்த்தீங்கன்னா
சென்சஸ் ஒவ்வொரு சென்சஸ் முடிவுல தான் அந்த டேட்டா வச்சு தான் அந்த பாப்புலேஷன் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கோ அது தகுந்தாப்புல தான் வந்து இந்த சீட்ஸை வந்து தொகுதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட இருக்க லேட்டஸ்ட் சென்சஸ் எப்போ பார்த்தீங்கன்னா 2011 தான். ஸோ இந்த 2011 படி நம்ம இந்த சீட்ஸை ரிவைஸ் பண்ணோம்னா இப்போ இருக்கிற 543 சீட்ஸ்லேருந்து 816 சீட்ஸாக ரிவைஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு பில்லை வந்து பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதைத்தான் வந்து நம்ம டீலிமிட்டேஷன் பில் 2026 அப்படி சொல்கிறோம். 2011 சென்சஸ் படி 543 சீட்ஸ்லேருந்து 816 ரிவைஸ் ஆக போகுது. ஸோ எவ்வளோ சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னா 50% இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ சேம் ப்ரொபோர்ஷனில் தான் எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் வந்து அந்தந்த சீட்ஸ் வந்து 50% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி எந்தெந்த ஸ்டேட்ஸ்க்கு வந்து அந்த பெனிஃபிட்ஸ் கிடைச்சதோ சேம் பெனிஃபிட்ஸ் தான் ரிவைஸ் பண்ண அப்புறமும் கிடைக்கும். இதில் வந்து எந்த ஒரு குறைபாடும் இருக்காது, டிஸ்பாரிட்டி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து உறுதியளித்தாங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 39 சீட். இந்த 39 சீட்ஸ் வந்து 543 எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.18%. இந்த 39 சீட்ஸ்லேருந்து ஒரு 50% நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 59 சீட்ஸாக மாறும். இந்த 59 சீட்ஸை வந்து இப்போ புதுசாக ரிவைஸ் ஆகிருக்கிற 816 சீட்ஸோட நம்ம கம்பேர் பண்ணோம்னா எவ்வளோ சதவீதத்தில் இருக்குது அப்படின்னா 7.23%. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இப்போ தமிழ்நாட்டோட அந்த சீட்ஸோட சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதே மாதிரி தான் எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் இதே மாதிரி ப்ரொபோர்ஷன் தான் 50% இன்க்ரீஸ் பண்ணனால வந்து சேம் அதே அளவிலான பெனிஃபிட்ஸ் தான். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி வந்து எல்லா ஸ்டேட்ஸும் நம்ம கவனிச்சோமோ அதே மாதிரி தான் இனிமேலும் கவனிக்கப்படும். ஸோ இதில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் மத்திய அரசு வந்து உறுதியளித்தாங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் 39 சீட்ஸ்லேருந்து 32 சீட்ஸாக கம்மியாச்சு. ஸோ இதை பார்த்தோன்னா எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்புறம் வந்து ஒரு 50% இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அந்த மாதிரி சொல்லிட்டு 39 சீட்ஸ்லேருந்து 59 சீட்ஸாக இனி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ரிவைஸ் பண்ணாங்க. ஸோ இந்த பில் வந்து ஏப்ரல் 16, 2026 பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் பயங்கரமாக வந்து எதிர்ப்பு கிளம்பிச்சு. முக்கியமாக அந்த டைமில் வந்து முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் இந்த டீலிமிட்டேஷன் அந்த பில் அந்த பேப்பரை வந்து எரிச்சார். ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். எல்லா நியூஸ் சேனல்ஸ்ல வந்து இதை நம்ம பார்த்துருப்போம். தமிழ்நாடு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எந்த ஸ்டேட் கூட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா யூபி கூட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அதாவது உத்தரப்பிரதேஷ் கூட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஸ்டேட்ல உள்ள தொகுதிகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 தொகுதிகள் இருக்கு. ஸோ இந்த 80 தொகுதியிலேருந்து ஒரு 50% நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 120 தொகுதியாக மாறும். உதாரணத்துக்கு 1971 அந்த சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட பாப்புலேஷன் எவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்கன்னா 4.1 கோடியாக இருந்துச்சு. 2011 சென்சஸ் டேட்டா படி தமிழ்நாடு பாப்புலேஷன் எவ்வளோவா மாறுச்சு அப்படின்னா 7.2 கோடி பாப்புலேஷனாக இருந்துச்சு. ஸோ எவ்வளோ சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 75% இன்க்ரீஸ் ஆச்சு. இதுவே நீ யூபி எடுத்தீங்கன்னா 1971 சென்சஸ் படி 8.4 கோடியாக இருந்துச்சு. அதுவே 2011 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓவராலாக எவ்வளோ சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 135% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ என்னதான் சீட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா ஒரு 50% இன்க்ரீஸ் பண்ணாலுமே மக்கள் தொகையை பார்க்கும்போது வந்து யூபிக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஒரு எம்பி, அதாவது யூபிலேருந்து ஒரு எம்பி வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு குரல் கொடுக்குறாரு அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ மக்களுக்காக ஒரு குரல் கொடுப்பாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 17 லட்சம் மக்களுக்காக அவர் குரல் கொடுப்பாரு. இதுவே தமிழ்நாட்டிலேருந்து ஒரு எம்பி போய் ஒரு குரல் கொடுக்குறாரு அப்படின்னா சராசரியாக 12 லட்சம் மக்களுக்கு தான் வந்து அவர் குரல் கொடுப்பாரு. ஸோ இப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டிலேருந்து வர அந்த குரலுக்கு வந்து அந்த வாய்ஸுக்கு வந்து சரியான மதிப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வந்து இதை எதிர்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள அந்த குடும்ப கட்டுப்பாடு ரூல் இருக்குல்ல, அதை வந்து இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ் தான் வந்து சரியான முறையில் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் வந்து இந்த பாப்புலேஷன் வந்து சரியாக மெயின்டைன் ஆகிட்டு வருது. ஸோ சரியாக ஃபாலோ பண்ணுற இந்த ஸ்டேட்ஸுக்கு வந்து இந்த டீலிமிட்டேஷன் வந்து ஒரு பெனால்ட்டியாக அமைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஃபாலோ பண்ணாத ஸ்டேட்ஸுக்கு வந்து இது பெனிஃபிட்ஸாக அமைஞ்சிரும். அதனால தமிழ்நாடு வந்து இது முழுமையாக வந்து இந்த டீலிமிட்டேஷனை எதிர்த்தாங்க. ஆகஸ்ட் 8, 2026 தற்போதைய முதல்வர் தாவேகா தலைவருமான சி. ஜோசப் விஜய் வந்து அனைத்து கட்சிக்கு வந்து தனித்தனியாக வந்து அழைப்பு வந்து கொடுத்தாங்க. எதுக்குன்னா இந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக ஒரு மீட்டிங் வந்து கனெக்ட் பண்ணி இதுக்கு ஒரு முடிவு எடுக்கலாம் சொல்லி ஒரு அனைத்து கட்சிக்கும் வந்து அழைப்பு கொடுத்தாங்க. ஸோ வழக்கம் போல வந்து எந்த எதிர்கட்சியும் வந்து அதில் பங்கேற்கல. ஸோ நமக்கு ஒரு முக்கியமான நோக்கம் இருந்துச்சுன்னா, நோக்கம் மட்டும்தான் முக்கியமாக இருந்துச்சுன்னா போகிற இடம் வந்து எந்த மாதிரி பிடிக்காத இடமா இருந்தாலுமே நம்ம போயிடும். ஏன்னா வந்து நம்ம நோக்கம் வந்து முக்கியமான நோக்கம் இருந்துச்சுன்னா. ஸோ எந்த கட்சியாக எடுத்தாலுமே அவங்களுக்கு முக்கியமான நோக்கம் என்னன்னா தமிழக மக்கள் வந்து முன்னேற்றம் தான் முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பட் முக்கியமான ஒரு கட்சி மீட்டிங் எடுத்து நம்ம முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்தா அது வராமலே போயிடறாங்க. அப்படிப்பட்ட கேவலமான அரசியல் தான் நம்ம ஊரில் இருக்குது. சரி, ஓகே, அது இருக்கட்டும். ஸோ ஆகஸ்ட் 8
2026 படி இந்த டீலிமிட்டேஷன் அந்த மீட்டிங் நடந்துச்சுல, அந்த மீட்டிங் நடந்த அப்புறம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, மத்திய அரசுக்கு வந்து தமிழகம் வந்து என்ன வலியுறுத்துறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் இதை ஃப்ரீஸ் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. இதுவே வந்து ஃப்ரீஸ் பண்ணுங்க. ஸோ இந்த டைம்ல இப்போ ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்காம தான் போகும். ஸோ அதனால இதை மேலும் கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி வந்து மத்திய அரசுக்கு நம்ம தமிழகம் வந்து வலியுறுத்தினாங்க. ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சென்சஸ் முடிவில் அந்த பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கோ அது சம்மந்தமாக தான் வந்து சீட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணி ஆகணும். பட் அதே டைமில் ஜஸ்ட் சீட்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணது மட்டும் இல்லாமல், ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையும் பாப்புலேஷன் எப்படி இருக்குது அதை மைண்டில் வச்சும் வந்து மத்திய அரசு வந்து சில முக்கியமான முடிவுகள் வந்து எடுத்தாகணும். இன்கேஸ் இந்த பில் பாஸ் ஆச்சுன்னா, இனி வரக்கூடிய எலெக்ஷன், அதாவது 2029ல் வரக்கூடிய இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்க்கு வந்து இந்த புதுசாக உள்ள 216க்கான சீட்ஸுக்கான எலெக்ஷன் தான் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி நடக்காது. ஏற்கனவே உள்ள 543 சீட்ஸ்க்கான எலெக்ஷன்ஸ் தான் நடக்கும். 2029க்கு அப்புறம் நடக்கக்கூடிய எல்லா எலெக்ஷன்ஸ்க்கும் வந்து இந்த பில் பாஸ் ஆச்சுன்னா அது சம்பந்தமான புது சீட்ஸ்க்கான எலெக்ஷன் தான் நடக்கும். பட் என்னதான் வந்து அதே சேம் ப்ரொபோர்ஷனலான சீட்ஸ் வந்து பிரிச்சாலுமே மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு அது சம்பந்தப்பட்டும் வந்து சில முக்கியமான முடிவுகளை வந்து மத்திய அரசு எடுத்தாகணும். பார்க்கலாம் மக்கள் நலனுக்காக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எந்த மாதிரி முடிவெடுக்கிறாங்கன்னு பார்ப்போம்.